போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆமாங்க, அவரை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம். 75 வயது என்று அவருக்கு. சிவாஜி ராவ் கெய்க்வாடாக இருந்தவர். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் அறிமுகத்தில் அபூர்வ ராகங்கள் படத்தில் ஒரு சில காட்சிகளில் வந்தவர். பின்னர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் உருவான 16 வயதில் திரைப்படத்தில் பரட்டை என்கிற ஒரு கேரக்டரில் நடித்தார். இது எப்படி இருக்குது என்று அந்த படத்தில் அவர் பேசின அந்த வார்த்தைகள் பட்டி தொட்டி எங்கும் பரவி அவருக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த மாதிரி அவர் திரைப்படங்களில் அவர் பேசின பஞ்ச் டைலாக்குகள் இந்த காலத்திற்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இணைந்திருக்குது. முரட்டுக்காலை படத்தில் சீவிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். தர்மதுரைன்னு ஒரு படத்தில் நடிக்கப்போ அதில் ஒரு பஞ்சு டைலாக் வச்சுருந்தேன். நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசின அந்த வார்த்தைகள், அந்த டைலாக் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு முத்து படத்தில் இந்த வசனம் பேசியிருப்பார் டைலாக்கு. அது அந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரம். அதற்காக இந்த வசனத்தை டைலாக்கை வச்சுருந்தாங்க. ஆண்டவன் சொல்கிறான், அருணாசலம் செய்கிறான். இது அருணாசலம் படத்தில் வர்ற ஒரு பஞ்சு டைலாக். அவர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர் அவர். அதனால் இந்த படத்தில் ஆண்டவன் சொல்கிறான், அருணாசலம் செய்கிறான். அதாவது அவர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுனால கடவுள் சொற்படி நடக்கிறதா அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருப்பார். நான் சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன்னு அண்ணாமலை படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். சங்கர் டைரக்ஷனில் நடித்த சிவாஜி படத்தில் பேரை கேட்டால் சும்மா அதிருதில்ல அப்படின்னு ஒரு டைலாக்கு. இன்றைக்கும் அந்த டைலாக்கு நிறைய மீம்ஸுகளில் பயன்படுத்துகிறாங்க. படையப்பா படத்தில் என் வழி தனி வழின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் ரொம்ப பிரசித்தமாச்சு. ரொம்ப நிறைய பேர் அவர் அதாவது அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த வசனம் பேசப்பட்டது. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி பாட்ஷா படத்தில் இன்றைக்கி கேட்டால் கூட அந்த படத்தில் அந்த டைலாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டைலாக்கு எல்லா மூளை முடுக்குகளில் இப்போ கூட அந்த டைலாக்கு பேசி நடிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு படத்தில் செந்திலே அது செய்வார் அந்த காட்சி, அந்த வசனத்தை. அதே மாதிரி சிவாஜி படத்தில் இன்னொரு டைலாக், பஞ்சு டைலாக். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்களாக தான் வரும்னு சொல்லுவார். இதுவும் அவருக்கு ரொம்ப அதிகமாக நல்ல கை கொடுத்துச்சு. அதுபோல் அண்ணாமலை படத்தில் இன்னொரு டைலாக்கு, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்சது என்னைக்கும் நிலைக்காது. பஞ்சு டைலாக் பேசியிருப்பார். இந்த அவர் பேசிய அந்த பஞ்ச் டைலாக்குகள் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் பலரால் பேசப்பட்டு வருது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல அது இணைந்து பயணிக்குது. அதுதான் அவருடைய சூத்திரம். அவருடைய அந்த டைலாக்கு சொல்கிற விதம், அந்த ஸ்டைல். அந்த படையப்பா படத்தில் கூட ஒரு அந்த வசனம் ஒன்று வரும், வயசானாலும் ஒரு ஸ்டைல் ஒன்று விட்டு போலே அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி இன்றைக்கும் அவர் தனக்கான ஒரு தனி முத்திரை படைத்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கார். சூப்பர் ஸ்டார் என்கிற அந்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டிருப்பதற்கு இந்த பஞ்ச் டைலாக்குகளும் ஒரு காரணம். அவருடைய சுறுசுறுப்பான அந்த ஸ்டைல் அது எல்லோரையும் கவர்ந்தது. ராஜா சின்ன ரோஜாங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று வரும், சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுவானு. அப்போ உண்மையிலேயே சின்ன குழந்தைகள்லாம் கூட ரசிக்கிற அளவுக்கு ஒரு காமெடி சீனில் கூட நல்லா நடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர், பல விருதுகளை பெற்றவர். இன்றைக்கு தன்னுடைய 75வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த விழா 30 விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. திரைப்படத்துறையில் அவர் நுழைந்து 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. படையப்பா படம் 25 ஆண்டுகளை கடந்து மறுபடியும் பார்ட் 2ஆக வர இருக்கிற இந்த 30 விழா இன்றைக்கி கொண்டாடி எல்லோரும் வாழ்த்தியிருக்காங்க. அவரை அரசியல் தலைவர்கள் கூட வாழ்த்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் நாமும்
நமது யாதொன்றும் யூடியூப் சேனல் சார்பாக அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் கொடுத்து பல்லாண்டு வாழணும் வாழ்த்தி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற பஞ்சு டைலாக்குகள் கொஞ்சம்தான். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பஞ்சு டைலாக் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.